பார்த்துக்கொள்ளுங்க. சரி, முதலாவது இதுக்கு செய்முறையை பாருங்க பிள்ளைகள். அதாவது இது மூன்றும் கூட்டி தான் இதுல வரப்போகுது. இது மூன்றும் கூட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா இது ரெண்டும் கூட்டி 7 வந்திருக்குது, இது ரெண்டும் கூட்டி 8 வந்திருக்குது, இது ரெண்டும் கூட்டி 6 வந்திருக்குது. அப்ப இவ்வளவையும் கூட்டினோம் என்று சொன்னா எங்களுக்கு 21 விடையாக கிடைக்கும். இதுல இருந்து இந்த 9 கழிச்சோம் என்று சொன்னா இதுக்குரிய விடை 12 இருக்கு. அடுத்த பாருங்க, அடுத்த வினா. ஆரோன் சரியா அந்த கேள்வி? ஓகே, அடுத்த பாருங்க. 32வது வினா. உருவில் சம அளவான 2 வட்டங்கள் செவ்வக வடிவம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. செவ்வக வடிவத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர். இதுல கவனிச்சு கொள்ளுங்க. 32வது அதில் பாருங்க, செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் தாராங்க. அப்ப இது 8 சென்டிமீட்டர் சொன்னா இந்த கோட்டை நாங்க கீறுவோம். இந்த கோடு தான் 8 சென்டிமீட்டர். அப்படி என்று சொன்னா செவ்வகத்தின் அகலம் என்று சொல்லி கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் 8 2ஆல பிரிச்சம் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த ஒரு இடைவெளி வந்து ஒரு வட்டத்தினுடைய இந்த விட்டம் வந்து 4 சென்டிமீட்டரா இருக்கும். இதுவும் 4 இருக்கும். அப்ப 4 4 தானே 8. அப்ப இது 8 சொன்னா இந்த வட்டத்தில் எப்படி மாறிக்கிறோம் என்று சொன்னா இந்த விட்டமும் எவ்வளவா இருக்கும்? 4 தான் இருக்கும். ஆகவே இதுக்கு சரியான விடை முதலாவதா இருக்கு. சரியா? ஓகேயா சார்? எப்படி சார் 8 வந்தது? 8 வந்தேன்டா இந்த தந்திருக்கலாம் விட. செவ்வகத்தின் நீளம் 8. அப்ப இது 8 சொன்னா இந்த 8 அகலத்துல ஒரு வட்டம் 2 வட்டத்துல விட்டம் வந்திருக்கடா. அப்ப 2 8 ஒரு வட்டம் எவ்வளவு? 4. அப்படி என்று சொன்னா நீளம் வந்து 2 வட்டம் மட்டும் தந்திருக்கிறான். அகலம் வந்து ஒரு வட்டத்துல விட்டம் தானே தந்திருக்கிறான். அப்படி என்றா அகலம் தான் கேட்கபடியா 4 விட. அடுத்த பாருங்க. பின்வரும் எண்களிலிருந்து எண்கோலம் ஒன்று உருவாவதற்கு நீக்கப்பட வேண்டிய இலக்கம் என்று சொல்லி கேட்கிறான். விடையை பார்ப்போம். 28 22 25 இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பாருங்க, 4 இருக்கு, 10 இருக்குது. 10ஓட 4ஓட 10 கூட்டினா 16, 16ஓட 6 கூட்டினா 22, 22ஓட 6 கூட்டினா 28, 22ஓட 6 கூட்டினா 34. அப்ப அதுல நீக்கப்பட வேண்டிய இலக்கம் 25 இருக்கு. 6 கூடி போகுது பிள்ளைகளா அந்த நம்பர்ஸ். அடுத்தது ஓகேடாது. ஓகே. அதுல மித்ரா சரியாது அந்த கேள்வி? ஓகே. அதுல கவனிச்சுக்கொள்ள உங்களுக்கு பேர்களை போட்டாதான் அதுல கேட்கலாம். சரியா? காஸ்விக்கு விளங்குதா அந்த கேள்வி? காஸ்வி குட் மார்னிங். நாளைய கிளாஸ்ல இருந்து நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கணுமா? ரைட். அப்பதான் சரி. இப்ப ஒன்று ஓஃப் பண்ணி வச்சு நித்திரோடலாம் தானே. சரி, அடுத்த கவனிச்சுக்கொள்ளுங்க. ரைட். பஞ்சம் வந்து ரைட். மித்ரா இருக்க வாசி மேல அந்த பாட்டு. பஞ்சம் வந்து சேர்ந்திடுமோ, 10 பயிர் வீசுவதால் கொஞ்சம் கிள்ளி எறிகின்றேன், கொத்தி கொத்தி தின்கிறது. பாடலில் வந்துள்ள தானியம் வந்து பயர். லேசான ஒரு வினா. 35வது வினா பாருங்க பிள்ளைகள். ரைட். இத்தராசின் ஏ பக்கத்தில் ஒரே அளவான நிறையுடைய 4 படிக்கற்களும் பி பக்கத்துல 3 இருக்கு. இப்ப எங்களுக்கு கேள்வி தான். ஏனண்டா 6 கிலோண்டா 1 2 3 4 6 கிலோ. அப்ப 6 4ஆல பெருக்கினோம் சொன்னா பிள்ளைகள் இந்த ஏ பக்கத்துல இருக்கிற மொத்த வெயிட் 4. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 24 இருக்கணும். என்னடா சமப்படுத்தி இருக்குது. அப்ப 24 இங்க 1 2 3 தான் இருக்கு. அப்ப 3ஆல பிரிச்சோம் சொன்னா இது 1 வந்து 8 இருக்கு. இப்ப இதுல நிறதானி கேட்கிறாங்களா? அப்ப முதலாவது விடை சரி. கிளியரா? இந்த பி பக்கத்துல 3 இந்த ஒரு வட்டம் தானே இருக்குது. மித்ரா கவனிச்சு கொள்ளுங்க மகள். அதுல என்னண்டா இது 6 கிலோன்னு தந்திருக்கிறான்.
இதுவும் 6 கிலோ, இதுவும் 6 கிலோ, இதுவும் 6 கிலோ. 6 நாள் எவ்வளவு? ஏ 24. 24 கிலோ இருக்கு. அதே போல பி பக்கம் சமந்தானே மகள். அப்ப ஓ 24 இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 சார் இருக்குது. சொல்றா. விளங்குல சார். நான் கதைக்கிற விலங்கு இல்லையா, கணக்கு விலங்கு இல்லையா? இல்ல சரி, ஒருக்க பேரு இல்லாடி ரிப்பீட் பண்ணி பேரு. சரி, உண்ட கவரேஜ் சின்ன பிரச்சனையா இருக்கு. சரி, ரைட், ஓகே. இதுல பாருங்க 24 என்ன சொல்லமாட்டா மித்ரா, இங்க 3 இருக்கிறபடியா 3ஆல பிரிச்சிங்கடா ஒரு சின்ன ஒரு வந்து 8 இருக்கும். இது வந்து 8 இருக்கும். ஓகே சார். சரி, அடுத்தது பாருங்க. இது வீடியோஸ் அப்டேட் பண்ணுவேன், திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க விளங்காதாக்கள். ரைட், அதுல பாருங்க. அப்பா வீட்டிற்கு சில அப்புள் பழங்களை கொண்டு வந்தார். ஒரு அப்புள் பழத்தை 3 துண்டுகள் வீதம் வெட்டினால் 21 அப்புள் துண்டுகள் கிடைக்கும். ஒரு அப்புள் பழத்தை 3 வெட்டினா 3 துண்டுகள் வீதம் 7 வெட்டினா 21. அப்ப 21 3ஆல பிரிச்சா அவர் அப்பா கொண்டு வந்த ஒரு அப்புள் பழத்தை 7 அப்புள் பழம் கொண்டு வந்திருக்கிற. இதை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கதைங்களா? கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது ஒரு அப்பிள் பழத்தை 3 துண்டு சமதுண்டா வெட்டுனா 21 துண்டு வெட்டலாமண்டா. 21 3ஆல பிரிச்சமாண்டா. அப்பா கொண்டு வந்த அப்பிள் எண்ணிக்கை 7 நாம கண்டுபிடிக்கலாம். ஒரு அப்பிள் பழத்தை 4 சமதுண்டுகளா வெட்டுனா 7 4ஆல பெருக்கி விட்டா விடவே 28. அடுத்த பாருங்க, 4ஆல் வகுக்கன்னு சொன்ன பிள்ளை ஏன்னா 28 4ஆல பிரிச்சா 7 வேறோடும். அப்ப அது பிள்ளை. அப்ப 4ஆல் பெருக்குதலும் பிள்ளையா இருக்கும். அப்ப 12 கழிக்கிறது சரியா இருக்கும். 28ல இருந்து 12 கழிச்சிங்கன்னு சொன்னா 16 வரும். 49ல இருந்து 12 கழிச்சிங்கன்னா 37 வரும். 32ல இருந்து 12 கழிச்சிங்கன்னா 20 வரும். 64ல இருந்து 12 கழிச்சிங்கன்னா 52 வரும். அப்ப அதுக்கு சரியான விடை 2ஆவதா இருக்கும். ஓகே, ஓகே சார். வெக்கம் வேண்டாம், வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அதை எடுத்து திருப்பி ரிப்பீட் பண்ணி படிங்க. ஏன்னா இன்னும் 91 நாள் இருக்கு. டெஸ்ட் நடக்கிற நாளை கழிச்சா 90 நாள் இருக்கு உங்களோட டெஸ்ட்டுக்கு. அதால கொஞ்சம் உங்களில் நீங்க அக்கறையா இருந்து படிங்க. என்னோட சவுண்ட் விளங்கல. ஆரோன் விளங்குதாடா கதைக்கிறது? ஓம் சார். ஓம் சார். அந்த சவுண்ட் விளங்குதல் என்று சொல்றாள் வந்து என்ன செய்யுங்கடா, ஒரு கரெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அல்லது கவரேஜ் நல்ல இருக்கிற இடத்துல இருங்க. சரியா? அல்லது யூடியூப்ல பாருங்க. என்னோட சம நீளத்திலான ஈர்க்கு துண்டுகள் 20 இருந்தன. நான் அவ்வீர்க்கு துண்டுகளை பயன்படுத்தி 9, 16, 19 ஆகிய ரோம இலக்கங்களை அமைத்தேன். அதன்படி என்னோட மீதமாக எங்களுக்கு தெரியும் 9 நாங்க ரோம இலக்கத்தில் அமைக்கிறேன்டா ஐ. இதுக்கு வந்து 3 தீக்குச்சி வேணும். 16 அமைக்கிறேன்டா எக்ஸ் வி ஐ. இதுக்கு எத்தனை வேணும்? எக்ஸுக்கு 2, விக்கு 2, 5 வேணும். இதுக்கு 3 வேணும். அப்ப 5 3 8. 19 அமைக்கிறேன்டா எக்ஸ் ஐ எக்ஸ். இதுக்கும் 5 வேணும். அப்ப 5 மஞ்சம் 10, 10 3 13. 20ல இருந்து 13 கழிச்சு விட்டோம்டா விடை 7ஆக இருக்கு. சரியா? ஓகே அந்த கேள்வி? ரைட். ஆரோன் ஓகே அந்த கேள்வி? ஓம் சார். ரைட், ஓகே. இப்ப யோசிப்பீங்க ஆரோண்ட பேரை மட்டும் சொல்றேன்னு சொல்லி. இப்ப அவன் தான் கதைக்கிறான், அதுக்காக தான் சொல்றேன். மற்றாக்கிட்ட கேள்வி கேட்டா பேசாம தான் இருக்கிறீங்க. ரைட், மற்றாக்களும் கதைச்சா சொல்லலாம். கேட்கிற கேள்விக்கு ஒன் பண்ணி சொல்லி போட்டு ப்ரோ பண்ணி விட்டா சரி. அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க. 5ல் ஆரம்பித்து 5ல் முடியும் 3 இலக்கங்களை கொண்ட எண்கள் எத்தனை? 5ல் ஆரம்பிக்கணும், 5ல முடியோடும். விளங்கல சார். ரைட், அந்த கேள்வியை பாருங்க. 555. இது ஒரு மூவில 505. இப்ப விளங்கும். ரைட், இப்ப இது 5ல் ஆரம்பிச்சு 5ல முடியுது. அப்ப 5 லைன் தான் வரப்போகுது.
அப்ப முதலாவது எண்ணம் என்ன வருமாண்டா 505 வரும். அடுத்து என்ன வருமாண்டா 515 வரும். அடுத்து என்ன வருமாண்டா 525 வரும். Right. 595 அப்ப எத்தனை இலக்கம் வரும்? 535 545 வரும், 555 565 575 585 595 இவ்வளவு வரும். அப்ப எண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இதான் விட. இப்ப விளங்குதா அந்த துண்டு இந்த பேப்பரையே உங்களுக்கு தந்தன்னு சொல்லி சில ஓம் சார். நுண்ணறிவு நுணுக்கங்களும் கூட தலையில வேறோடும். விளங்கிட்டா? அடுத்த கேள்வியை பாருங்க. குறித்த கம்பி ஒன்றை 2 சம துண்டுகளாக வெட்டுவதற்கு 10 நிமிடம். உங்களுக்கு தெரியும் சார் நான் சொல்லியா வெட்டண்டா ஒரு துண்டு ஏன்னா சார். ஒரு வெட்டுக்கு 2 துண்டு விழும். வெயிட் பண்றான். சொல்லு. சார் 38க்கு என்ன விட சார்? 38 கொண்டு ஒன்று இருந்தனே மித்ரா. சரியா சொல்லடா ஆரம்பம் சொல்லு. ஒரு குறித்த கம்பியை இரு சம துண்டுகளாக வெட்டுவதற்கு 10 நிமிடம் ஆகலாம். அப்ப இரு சம துண்டா ஒரு வட்டிக்கு 10 நிமிடம். அவங்க ஆறு துண்டுகளாக வெட்டுவதற்கு எவ்வளவு செலவாகும் வெட்டுக்காங்க? 6 துண்டா 5 வட்டு. அப்ப ஒரு வட்டுக்கு 10டா 5 வட்டுக்கு 50. பெருக்கி 10 கழிக்கணும் சார். சரி அதில் கவனிச்சு கொள்ளுங்க. 2 செய்முறை செய்யலாம். ஒன்று எங்களுக்கு 2 சம துண்டா எங்களுக்கு தெரியும் வெட்ட விட துண்டொண்டு கூட. இது வெட்டாக இருக்கும் என்று சொன்னால் துண்டு 2ஆக இருக்கும். ஏன்னா அதாவது 3 வெட்டா இருக்குமெண்டா 4 துண்டா இருக்கும். எங்களுக்கு தெரியும் 2 சம துண்டா வெட்ட 10 நிமிஷம் என்றா ஒரு வெட்டுக்கு 10 நிமிஷம். அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். 6 துண்டுகளாக வெட்டுறேன்டா 5 வெட்டு தான் வெட்டோடும். அப்போ 5 நாங்கள் 10ஆல் பெருக்கி விட்டோம்னு சொன்னால் 50 நிமிடங்கள் விடையாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் 6 துண்டா 6 10ஆல் பெருக்கிட்டு 60 ஒரு ஒன்று குறையண்டபடியாக நாங்கள் 10 கழிச்சு விட்டாலும் விட வேறு. அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி விளங்கிடுறீங்களோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். அடுத்த வினா செகண்ட் பார்ட். இதில் 40 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சும்மா கேட்டு பார்ப்போம். இப்போ அந்த சரியல் இருக்கா தயவு செய்தன்னு நீங்கள் பார்ப்போம். உங்களோட சரியல்ல இருக்கா எத்தனை சரியன்னு சொல்லி நான் ஒரு 5 பேர்கிட்ட கேட்போம். சரியா? 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 சார் 40க்கு 36. ருத்தினுக்கு எத்தனை? சார் எனக்கு 36. மைக் ஆன் பண்ணிக்காத. சார் 40க்கு 34. 40க்கு 34. அடோனாக்கு 36. நான் வெரி குட் கட்டிக்காரி. தயவு சார் எனக்கு செய்து 36. 40க்கு 30 சார். 41 சார். 41 சார். தனியா இருக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 40க்கு 37 சார். இன்னொன்று என்னன்னா 37. வெரி குட். என்னண்டா பேப்பரை செய்து 35 சார். ஏன்னா இப்ப லீவ் எல்லாம் வந்தது. அப்ப நீங்க விட்ட செய்திருப்பீங்க. ரைட். செகண்ட் பார்ட் அப்படி எடுங்க. முடிச்சு நான் ஒரு ஆளுக்கு இனி பொறுப்பு தருவேன். விடைகளை நான் முதல் நாளே போட்டு விடுவேன். இப்ப ஜூம் கிளாஸ் முடியக்குள்ளே உங்களோட விட சீட் அதுல இருக்கு. அப்ப நீங்க திருத்தி ரெடியா இருக்கணும். உங்களோட அம்மா அப்பாட சிக்னேச்சரோட. சரியா? அம்மா அப்பாட்ட சொல்லுங்க அல்லது திருத்தக்குள்ள நீங்க இருங்க. அவங்க திருத்தி தரட்டும். ஏன்னா அத கொஞ்சம் கஷ்டப்படுங்க பிள்ளைகள. என்னடா 90 நாள் தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்ப நேற்றும் கல்வி ஒரு இதால வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாங்களுக்கு மெடல் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்க. அப்போ பாஸ் பண்ண பிள்ளை கிட்டத்தட்ட 7 மெடலும் இதுவும் எடுத்துருக்குது. ஃபெயிலான ஆகளுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏன்னா அப்போ அதால் தயவு செய்து அந்த 100ல் 10க்குள்ள 9 ஓகேயா? இப்போ இந்த கேள்வி எல்லாம் ஓகேயா? இல்ல சார், வெள்ளிக்கிழமை நடந்து நான் வரல சார். அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? அப்டேட் பண்ணி விடுறேன். நான் 2 டைம் இன்றைக்கு அப்டேட் பண்ணி விடுறேன். சரி ஓகே. இதில் பாருங்க. ரைட். ஒரு ஆள் ஆரோன் இல்லை வேற ஒரு ஆள் ஆரோன் மித்ரா தவிர திவிக்ஷனை தவிர வேறொரு ஆள் வாசிங்க பாப்போம்.
வாசிங்க. பண்டைய காலம் தொட்டு மக்கள் உழவுத் தொழிலை செய்து வருகின்றனர். மாரி காலத்திலேயே அவர்கள் வேலைகளை ஆரம்பிப்பார்கள். சிலர் வயலை கொத்துவார்கள், சிலர் கலப்பையில் மாடுகளை பூட்டி வயலை உழுவார்கள். பாரில் வாழும் மக்களுக்காக வாடி வதங்கி கடுமையாக உழைப்பார்கள். அவர்கள் வயலில் இறங்கி நாற்று நடும்போது பார்ப்பதற்கு மிகவும் ஆனந்தமாகவும் அழகாகவும் இருக்கும். சரி, அதுல முதலாவது விடையை பாருங்க பிள்ளைகள். முதலாவது வினாவை பாருங்க. பண்டைய காலத்தில் இந்த இருக்கு விட சீட் வழியா பாருங்களா. முதலாவது பாருங்க, யாரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? உழவர் என்று எழுதினாலும் சரி, விவசாயிகள் என்று எழுதினாலும் சரி. அடுத்தது பாருங்க, பந்தியில் இடம்பெற்றுள்ள இணைமொழி சொல் வாடி வதங்கி. அதே போல பாருங்க, நெல்லி நிலையது நாட். விளங்குதா? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க, இப்பந்தியில் இடம்பெற்றுள்ள உயர்திணை படர்க்கை பன்மை சொல் மக்கள். அடுத்தது உயர்திணை நிகழ்கால வினைமுற்று சொல்லை பந்தியில் இருந்து வருகின்றனர். அடுத்தது களனியை என்றா வயலை என்று வரணும், இல்லாடி பிள்ளை. இரண்டாவது கேள்விக்கு உரிய நிறுத்த குறியில போட்டிருக்காங்க. திருவுக்கு பக்கத்துல டாட், எஸ்ஸுக்கு பக்கத்துல டாட், எண்ணுக்கு பக்கத்துல டாட், கணேசுக்கு பக்கத்துல காற்புள்ளி, 506க்கு பக்கத்துல காற்புள்ளி, வீதிக்கு பக்கத்துல காற்புள்ளி, சிலாப மன்றத்துல முற்றுப்புள்ளி. இதுல ஒரு நிறுத்த குறியீடு பிள்ளைண்டாலும் அது பிள்ளையாக கொள்ளப்படும். சொல்றது. அடுத்தது பாருங்க, சென்றேன் செல்கிறேன் என்றாலும் சரி, செல்கின்றேன் என்றாலும் சரி, செல்வேன். ஓடின ஓடுகின்றன ஓடும். அடுத்தது தேசிய கீதம், ஸ்ரீலங்கா தாயே நம் ஸ்ரீலங்கா, நமோ 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 தாயே. ஓகேயா? அடுத்தது பாருங்க, அடுத்த வினா. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா, பின்வரும் ஒரு வாக்கியத்தின் கீழ் கோடிடுக. பொருத்தமான அடுக்கு மொழியே அடைப்பிலிருந்து. தம்பி பலகாரங்களை எப்படி சாப்பிடுறார்? சுவைத்து 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 சுவைத்து. அடுத்தது கோயில்கள் காலங்காலமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்தது பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள பொருத்தமான சொல்லி அடைப்பிலிருந்து புள்ளி கோட்டில் எழுதுக. படற்கையா இருக்கணும், பன்மையா இருக்கணும், இறந்த கால வினை சொல்ல இருக்கணும். படற்கை பன்மை இறந்த கால வினை சொல் என்று சொன்னா என்ன விட வரும்? சொல்லலாம் விட. பாருங்க, படற்கை மகிழ்ந்தனர் விடை சரி. அப்படி எழுதுனீங்கன்னா சரி. உயர்திணையா இருக்கணும், படற்கை பன்மை பெயர் சொல்ல இருக்கணும். உயர்திணை படற்கை பன்மை பெயர் சொல்லண்டா பெயர் சொல் தான். அடுத்தது அகிருதிணை படற்கை பன்மை வினை சொல். வினை சொல் தான் கேட்கிறாங்க. அகிருதிணையா இருக்கணும், படற்கையா இருக்கணும், பன்மையா இருக்கணும். அப்ப வைத்தியர்கள் விளையாடின இதுதான். அடுத்தது பாருங்க, அகர வரிசைப்படி மீண்டும் எழுதுக. அப்ப முதலாவது ஆனா வந்திருக்காண்டு பாருங்க. இல்ல, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏன்னா. இது வேறு என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விடையை பாருங்க. விடையை பார்த்தா அந்த நம்பர் படி இருந்தா சரியே கொடுங்க. முதலாவது உடலுக்கு 8 4 வரணும். முகவரி தான் ஃபர்ஸ்டா வரும். அப்ப முகவரிக்கு ஃபர்ஸ்ட் வரும். திகதிக்கு 2 வரும். அதே போல விழிப்புக்கு 3 வரும். உடலுக்கு 4 வரும். முடிப்புக்கு 5 வரும். 30க்கு 6 வரும். இந்த ஆர்டருக்கு எழுதுனா சரி. அடுத்தது பாருங்க,
பழமொழி இதுல சொல்றாங்க, சரியான பழமொழியை சொல்றாங்க. பின்வரும் பழமொழிக்கு பொருத்தமான கருத்தை தெரிவு செய்ய. இறக்க போனாலும் சிறக்கப்போ, வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும். அடுத்த பாருங்க, உயிர் குறில் எழுத்துக்கள் என்று சொல்றது 5, உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. சரியா? நெடில் எழுத்துக்களில் ஒன்று ஐ. இப்ப இதுல உயிர் குறில் எழுத்துக்கள் என்னன்னு சொன்னா 12 எழுத்துக்கள்ல ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா, இவ்வளவு வந்து உயிர் குறில் எழுத்துக்கள். இதை விட மற்ற எழுத்துக்கள் எல்லாம் உயிர் நடில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ், இவ்வளவு வேறு. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? புதுசா அறிஞ்சு கொள்றீங்கன்னா அறிஞ்சு கொள்ளுங்க, படிச்சா படிச்சு கொள்ளுங்க, கட்டானா திருப்பி அதே ஐடியில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இதை பாருங்க, ஆங்கில சொற்கள் பாருங்க. த போல் இஸ், போல் எங்க இருக்குது? வேறு இந்த இருக்கு ஆன்சர் பாருங்க. முதலாவதுக்கு இன், அடுத்ததுக்கு ஒன், அடுத்ததுக்கு அண்ட். சரி, அடுத்தது what to do like கண்டு சொல்லி இருக்குது. மித்ரா, உங்களோட பேப்பர் இருக்கு, கேள்வி பேப்பர். மித்ரா கதைக்கிறவளாங்குதா? ரைட், இதுல பாருங்க, என்னோட கதைக்கிறவளாங்க, ஆரோன் கதைக்கிறவளாங்குதா? ரைட், ஓகே. கதைக்கிறவளாங்குதா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த ஆங்கில சொல் 12வதுக்கு இப்படி வரும். அடுத்து ஐ ஹேவ் a red bread என்று சொல்லி வரும். அடுத்தது மரம் ஒன்றை வரையுங்கள். அதில் கேள்வியை பாருங்க, மரம் ஒன்றை வரையுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தயவு ப்ளீஸ் என்று வரல தானே. அப்போ அதால நேரத்தை விரயமாக்காதீர்கள் அல்லது நேரத்தை விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லி எழுதினாலும் சரி. அடுத்தது கவனிங்க சார். வழங்குங்கள சரி. அடுத்து மெட்டாக்களுக்கு வழங்குதில்ல சார். கதைக்கலடா, இப்பதான்டா கதைக்கிறேன், கவனிடா. ரைட், அடுத்தது பாருங்க, சிங்களத்துல ஒபே நம குமக்த விடைய பாருங்க பிள்ளைகள். உங்கள் பெயர் என்ன? அதுல வினாக்குறி போட்டிருக்கிறான். நீங்க வினாக்குறி போடாட்டி அது உங்களுக்கு பிள்ளை. எனக்கு அப்பம் வேண்டும், மட்ட அப்ப ஓனே ஓன என்றதுனாலும் சரி. அடுத்தது 16வது கேள்வி, சமச்சீர் அச்சுக்களை தெளிவாக வரைந்து காட்டுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல பாருங்க எத்தனை சமச்சீர் வரையப்பட்டிருக்குன்னு சொல்லி. இதுல 1, 2, 3 வரைஞ்சிருக்கிறான். இதுல ஒரே ஒரு சமச்சீர் வரைஞ்சிருக்கிறான். ஏன் இப்படி வராதுன்னு சொன்னா, இது சமனா இல்லை. இஞ்சால பக்கம் நீளம் கூடியதாகவும் இஞ்சால குறைஞ்சதாகவும் இருக்கு. அதாலும் அதுக்கு ஒரு சமச்சீர் தான் வேறு. சரி, அடுத்த பாருங்க. இதுல திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுங்க. அதுல ஆன்சரை பார்த்து குயிக்கா திருத்துறீங்களா? போடுறேன், சரியா? குயிக்கா திருத்துங்க, அப்புறம் ஒன்றோட்டா தனியே பார்ப்போம். சரி, திருப்பி அதே ஐடியில குயிக்கா ஜாயின் ஆகுங்க.